8,20,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுற சூரியன் 3,683 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுற சந்திரன், 1,670 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுற பூமி, 43,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுற ஜூபிட்டர். இதெல்லாம் கண்ணா பண்ணான்னு சுற்றுச்சுன்னா என்ன ஆகுங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இந்த பூமி ஒரு 1% சூரியன்கிட்ட நெருங்கினாலோ 1% சூரியனை விட்டு அகன்றாலோ என்ன நடக்கும் தெரியுமா? நெருங்கினா இந்த பூமியில் இருக்க அத்தனை தண்ணீருமே ஆவியா போயிடும், உறிஞ்சிடும். மரங்கள் எரிஞ்சு போகும், டயர் உருகிடும், மனுஷனோட சதையெல்லாம் வெந்து போகும். மனுஷன் உயிர் வாழ முடியுமா? பக்கம் போனா, கொஞ்சம் தள்ளி போனா எல்லாமே ஐஸ் கட்டி ஆயிடும். வாழ முடியுமா? எது ஒரு 5%க்குள்ளார முன்னாடி வந்தா. ஆனால் இத்தனை வேகமா அசையும் போது எங்கெங்க போகுன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த பூமியில் இருக்கிற மனுஷர் என்ன ஆவாங்க? கர்த்தருடைய வருகையிலே இந்த பரிசுத்தவான் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படாத மனுஷர்கள் தான் இந்த ஆபத்தை சிக்குவாங்க. அப்போ வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டா என்ன நடக்கும்னு யாருக்குமே இதுவரைக்கும் தெரியல. அழகா வசனம் சொல்லியிருக்குது. விஞ்ஞானத்தோடு பார்க்கும்போது எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு தெரியும்.